அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் மகப்பேறு மருத்துவத்தில் லாப்ரோஸ்கோபி சிகிச்சையை எவற்றிற்கெல்லாம் பயன்படுத்தலாம்ங்கிற சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். இன்று உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க மகப்பேறு மருத்துவர் டாக்டர் சுகன்யா சரவணகுமார் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். ஓரளவுக்கு லாப்ரோஸ்கோபினா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கோம். பட் மகப்பேறு மருத்துவத்தில் எதற்கெல்லாம் அது பயனளிக்கும் அப்படிங்கிற தகவல்கள் சொல்லுங்களேன். மகப்பேறு மருத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே லாப்ரோஸ்கோப்பியில் என்னென்னலாம் அதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா பிசிஓ ப்ராப்ளம் தான். அதாவது கருமுட்டையில் ஏற்படுற நீர்க்கட்டிகள், அதை நாங்கள் தமிழில் அப்படி தான் சொல்லுவோம். இப்போ இந்த பிசிஓ ப்ராப்ளம்க்கு நம்ம நிறைய விதமான அப்ரோச்சஸ்லாம் இருக்குது. மாத்திரை மருந்து அதெல்லாம் கொடுத்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பிசிஓ ப்ராப்ளம்னால அவங்களுக்கு மெயினாக குழந்தையின்மைக்கு பிசிஓ தான் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதோட அடுத்த லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாப்ரோஸ்கோப்பி. லாப்ரோஸ்கோப்பியில் இந்த நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமாக இந்த கருமுட்டையில் ஏற்பட்டிருக்கிற நீர்க்கட்டிகளை உடச்சி விடுவோம். அப்படி உடச்சி விடும் போது அவங்களுக்கு அடுத்த தடவை ஃபார்ம் ஆகிற கருமுட்டையிலேருந்து வர அந்த முட்டைகள் நல்ல ஆரோக்கியமானதாக ஃபார்ம் ஆகும். ரெண்டாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கரு உற்பத்தி ஆகக்கூடிய தன்மையும் நமக்கு நல்ல ரிசல்ட்ஸும் நமக்கு அந்த லாப்ரோஸ்கோப்பியில் நிச்சயமாகவே கிடைக்கும். தொடர்ந்து பேசலாம் மேம். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, குட் மார்னிங் மேம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் திருப்பூர்லேருந்து பேசுகிறோங்க மேம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. மேம், இப்போ நான் 3 months கன்சீவாக இருக்கேன். சரிங்கம்மா. 1.5 month வந்து இருக்கும் போதே நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். ஓகே. அப்போ ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்ப நான் வந்து பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால வந்து மேடம் ஸ்கேன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஸ்கேன் பண்ணப்ப வந்து ப்ளீடிங்லாம் ஆனால் ஆகல. எனக்கு ஃபர்ஸ்ட் முன்னாடிலாம் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகாது, ஆனால் இப்போ கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இருந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே. அப்போ ஸ்கேன் பண்ணப்ப வந்து துடிப்பு இல்லை, இப்பதான் 5 weeks ஆகுது, அதனால வந்து இன்னொரு 2 வாரம் கழிச்சு வாங்க, இன்னொரு டைம் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேம்மா. ஆனா அதுக்கப்புறம் எங்க வீட்டுல வந்துட்டு ஓகே 3 months ஆனதுக்கு அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு 500 சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. ஓகே. அப்போ போனப்ப அதுக்கப்புறம் டேப்லெட்லாம் எதுவும் எடுத்துக்கல, போலிக் ஆசிட் மட்டும் தான் கொடுத்தாங்க. ஓகே. இப்போ வந்து அந்த துடிப்புனால இப்போ வராம இருக்கிறதுக்குலாம் சான்ஸ் இல்லை இல்லைங்க மேம்? அதெல்லாம் நீங்கள் கால் கட் பண்ணுங்கள், தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். உங்களோட கொஸ்டினுக்கான ஆன்சரை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா குழந்தையோட இருதய துடிப்பு 5 weeksல ஃபார்ம் ஆகும். அதாவது 5 weeksல வந்து நமக்கு டைரெக்டாக மெயின் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தெரியாது. டிவிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இன்னும் அதை விட அட்வான்ஸ்டு ஸ்கேனில் தான் நமக்கு தெரியும். 5 to 6 weeks அப்படி இருக்கும்பொழுது 5 weeksல ஹார்ட் பீட் தெரியலங்கிறதுக்காக ஒரி பண்ணிக்கிறதுக்கு நெசசிட்டியே கிடையாது. ஒரு 6 to 7 weeksல ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் பீட் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுத்திருக்காங்க, அதுவே நார்மலாக கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஹார்ட் பீட் ஃபார்ம் ஆகாது அப்படின்ட்டுலாம் எதுவும் இல்லை. சீரியல் ஸ்கேன் நம்ம பண்ணி பார்த்துக்கவே வேண்டியது தான். நன்றிம்மா. டாக்டர் மற்ற நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? மேடம், நாங்கள் திருவேற்காடுலேருந்து பேசுகிறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. மேடம், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா, சொல்லுங்க மேடம். இங்க வந்து எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு 2 வருஷம் ஆக போகுது. சரிங்கம்மா. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பேபி வந்து 7 months இல்ல 6.5 months இருக்கும்போது பிபி அதிகமாகி உடம்புலாம் ஃபுல்லா வீங்கி வெளியே எடுத்து சிசேரியன் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க. சரிங்கம்மா. அது ஒரு 2 days தான் இருந்தது, குழந்தை அப்புறம் இறந்துடுச்சு. ஓகே. இப்போ செகண்ட் டைம் பிரெக்னெண்டா இருக்கேன். இப்போ ஹலோ, நான் 9 months மேடம். இப்போ செகண்ட் மந்த் பிரெக்னெண்டா இருக்கேன். ஓகே. ஆக்சுவலி இப்போ எனக்கு நார்மல் டெலிவரிக்கு சான்சஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அதான் இப்போ சிசேரியன் பண்ணாவே அடுத்ததும் சிசேரியன் தான் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இப்போ கிடையாது. இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரியில் டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதை நாங்கள் டபுள் செட்டப்னு சொல்லுவோம். அதாவது எந்நேரத்துலேயும் உங்களுக்கு திருப்பியும் அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். ரொம்ப ஃபோக்கஸ்டாக நார்மல் டெலிவரி தான் வேணும் அப்படிங்கிறத ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காதீங்க. மைண்டை ஓப்பன் மைண்டாக வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான குழந்தை ஆரோக்கியமான தாய், இதுதான் எங்களோட மெயின் குறிக்கோள். அப்படி இருக்கும் பொழுது நார்மல் டெலிவரி அப்படின்னு நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்க டாக்டருக்கு அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணும்போது பேபியோட ஹார்ட் பீட்டோ இல்லை அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக நமக்கு வந்து பின்னாடி பேபியை லூஸ் பண்ணுறதுக்கு எல்லா சான்சஸும் இருக்கும். ஸோ பி ஓப்பன் மைண்டட். டெஃபினட்டாக டபுள் செட்டப் எக்ஸாமினேஷன் இல்லை நாங்கள் சொல்கிற அந்த டபுள் செட்டப்பில் நார்மல் டெலிவரி ப்ளஸ் சிசேரியன் அதுக்கான வசதி இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் டெலிவரி வச்சுக்கலாம். நன்றிம்மா. டாக்டர் மற்ற நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம், வணக்கம். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? திருநெல்வேலி மேடம். நல்லதுமா, என்ன சந்தேகம் சொல்லுங்க. மேடம், இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறோம். சொல்லுங்கம்மா. வந்து மயோமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேம்மா. பட் ஆனா அதோட
பயாப்சி ரிசல்ட்ல வந்து லோ கிரேட் எண்டோமெட்ரியல் ஸ்ட்ரோமல் சார்கோமா அப்படின்னு வந்திருக்கு மேடம். ஓகேம்மா. இப்போ ஃபர்தரா நான் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்? இப்போ இந்த லோ கிரேட் எண்டோமெட்ரியல் சார்கோமா அப்படின்னு உங்களுக்கு வந்திருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் வந்து உங்கள் அருகில் இருக்கும் மருத்துவர், இப்போ நீங்கள் என்கிட்ட ஹிஸ்டோபேத்தாலஜி ரிப்போர்ட் மட்டும் தான் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. மேற்கொண்டு நிறைய டெஸ்ட் எல்லாம் இருக்குது. அந்த டெஸ்ட் டீட்டெயிலாக ஒரு கேஸும் டிஃப்ரெண்ட்டு. உங்களோட டீட்டெயில் ரிப்போர்ட்டை ஸ்டடி பண்ணி பார்த்தா தான் இதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்ன, அதாவது இதில் மேற்கொண்டு நீங்கள் சீரியலாக நம்ம வந்து பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். கர்ப்பப்பை சுவரை க்ளீன் பண்ணி அதையும் நம்ம பரிசோதனைக்கு அனுப்பணும். எண்டோமெட்ரியல் பயாப்சின்னு நாங்கள் சொல்லுவோம். அதை ஆஃபீஸ் பேஸ்லேயே பண்ணிக்கலாம். டே டைம்லேயே ஒரு ஓபிக்கு வர மாதிரியே வந்து அந்த பயாப்சி எடுத்து திருப்பி மறுபடியும் அதோட லெவல் வேற எங்கேயாவது இருக்குதா, ஸ்ப்ரெட் ஆயிருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இதுக்கு நீங்கள் அருகில் இருக்கும் இன்ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட்டோ இல்லை நல்ல ஒரு இன்ஃபர்டிலிட்டி சென்டரை டெஃபினட்டாக பாருங்கள். உங்களோட டீடைல்டு ரிப்போர்ட்ஸோட எடுத்துகிட்டு போய் பாருங்கள். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் மதுரையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? எனக்கு வந்து 2.5 years ஆச்சு கல்யாணம் ஆகி. சரிங்கம்மா. 2 தடவை அபார்ஷன் ஆயிடுச்சு 45 டேஸ்ல. ஓகே. ஒரு தடவை வந்துட்டு நார்மலா கன்சீவ் ஆனேன். ஓகே. இன்னொரு தடவை வந்துட்டு டேப்லெட்ஸ், ஓவுலேஷன் டேப்லெட்ஸ், அதுக்கப்புறம் ப்ரொஜெஸ்டான் டேப்லெட் போட்டு தான் கன்சீவ் ஆனேன். ஓகேம்மா. அதுல 45 டேஸ்ல அதுவும் அபார்ஷன் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப இது அபார்ஷன் ஆகி கிட்டத்தட்ட 1.5 years மேல ஆயிடுச்சு. ஓகே. பட் இப்ப மறுபடியும் எனக்கு கன்சீவ் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்களும் டாக்டர்ஸ் போய் பார்க்கல. ஓகே. இடையில ஸ்கேன் பண்ணிருந்தோம். ஸ்கேன் பண்ணும்போது ரைட் ஓவரியில வந்துட்டு அடிஷன் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு 1 month கழிச்சு மறுபடியும் போய் பார்க்கும்போது அடிஷன் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் நார்மலா நான் இன்னும் கன்சீவ் ஆகல. எனக்கு தைராய்டு ப்ராப்ளமும் இருக்கு. ஓகே. சோ எனக்கு என்ன ஃபுல்லா இதுதான் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லல இப்ப வரைக்கும். அது மாதிரி தெரிஞ்சுக்கணும்னா நான் எந்த மாதிரி இதுல போய் பார்க்கணும்? நீங்க ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட், இன்ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி எங்கே ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களோ அங்கே போய் டீட்டெயில்டாக உங்களோட மருத்துவ பரிசோதனை செக்அப் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் தைராய்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தைராய்டு டெஸ்ட்டுங்கிறது 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று குறைந்த லெவல் இருக்கலாம், இல்லை அதிக லெவல் இருக்கலாம். அதுக்கு எம்டி ஸ்டமக்கில் தைராய்டு டெஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் 2 அபார்ஷன் ஆயிருக்குதுன்னு சொன்னீங்க, அந்த 2 45 நாட்கள் ஆயிருக்குதுன்னு சொன்னீங்க. உங்களுக்கு குழந்தை தங்கும் வாய்ப்பு இருந்திருக்கு, அதனால நார்மலாக குழந்தை தங்கி இருக்குது. அது ஏன் கலைஞ்சுது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு சீரியலாக ரத்த பரிசோதனை இருக்குது. ஸ்கேன் பரிசோதனையில் ஒவேரியன் அட்ஹெஷன்னு சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் என்கிட்ட. அது வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்பு பெருசாக உண்டு பண்ணாது. என்ன கேட்டிங்கன்னா, கருமுட்டை உற்பத்தியாகி வெளியில் வரணும். ஒரு கருமுட்டை இல்லைனா கூட இன்னொரு கருமுட்டை அதோட பார்ட் எடுத்து அதுலேருந்து நல்ல முட்டை உற்பத்தியாகி வெளியில் வரும். அட்ஹெஷனுக்கு நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம். தீவிர மருத்துவ பரிசோதனை, ரத்த பரிசோதனை, ஸ்கேன் பரிசோதனை உங்களுக்கும் சரி உங்கள் கணவருக்கும் சரி எடுத்துக்கிட்டால் இதுக்கான தீர்வு கிடைக்கும் நிச்சயம். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? மதுரையிலிருந்து பேசுறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. நான் 5 months ஆகுது குழந்தை பிறந்து. சரிங்கம்மா. எனக்கு காப்பாத்தி வச்சிருக்காங்க. ஓகே. அப்புறம் வரல 10 days தள்ளி போயிடுச்சு. ஓகேம்மா. அதான் லைன் கிளியரா இல்லைம்மா, கொஞ்சம் கிளியரா பேசுங்க. கன்சீவ் ஆகிடும்னா பயமா இருக்குது. நீட் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? இதுல பண்ணி பார்க்கல. காப்பர்ட்டி போட்டிருக்கீங்க இல்லையா? காப்பர்ட்டி போட்டிருந்தாவே உங்களுக்கு மிஸ்ஸிங் காப்பர்ட்டி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது காப்பர்ட்டி காணா போனாலோ இல்லை காப்பர்ட்டியோட த்ரெட் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியல அப்படின்னா தான் நீங்கள் ப்ரெக்னன்சியை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கணும். நார்மலாக காப்பர்ட்டி வந்து ப்ரெக்னன்சியை தடுத்துரும். அது வந்து நடுவில் போய் உங்களுக்கு கர்ப்பப்பை சுவரில் நாங்கள் வைக்கிறதுனால அங்கே தான் வந்து கரு தங்கணும். அந்த கரு தங்குற இடத்துல காப்பர்ட்டி இருக்கிறதுனால டெஃபினட்டாக உங்களுக்கு கரு தங்கும் வாய்ப்பு நிச்சயமாக இருக்காது. இருந்தாலும் பீரியட்ஸ் தள்ளி போயிருக்குது, குழந்தை பிறந்து 5-6 மாதங்கள் தான் ஆயிருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த மாதிரி 5-6 மாதத்தில் குழந்தைக்கு நீங்கள் தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கிறதுனால கூட இந்த மாதிரி இரெகுலர் பீரியட்ஸ் வரலாம். இப்போ இதெல்லாம் முடிச்சு ஒரு 8 மாதம் கழிச்சு நீங்க திருப்பியும் சைக்கிள்ஸ் ரெகுலர் ஆயிடும். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? டாக்டர், இந்த குழந்தையின்மை அப்படின்னு வரும்பொழுது நிறைய பேர் நான் என்னென்ன டெஸ்ட் எல்லாம் செஞ்சுக்கணும்னு தெரியல, ஒரு இடத்துல சரியா செய்யறாங்க, ஒரு இடத்துல சிலதெல்லாம் செய்யலைன்னு சொல்றாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன டெஸ்ட் எல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது. நிறைய அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ப்ரோட்டோகால் வச்சுருப்பாங்க. அதில் அல்டிமேட் டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி தான். ஸோ இப்போ அந்த ப்ரெக்னன்சியை அச்சீவ் பண்ணுறதுக்கு நாங்கள் 2 பேருமே இவாலுவேட் பண்ணுவோம். அதாவது ஒய்ஃபையும் சரி ஹஸ்பண்டையும் சரி, மேல் ஃபேக்டர் ஃபீமேல் ஃபேக்டர். இன்னைக்கு இருக்கிற
காலகட்டத்தில் குழந்தையின்மைக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சரிசம பங்கு தான், 50-50% தான் குழந்தையின்மைக்கு காரணமாக இருக்கிறாங்க. ஸோ லேடிஸ் அப்படின்னு செக்அப் பண்ணி பார்க்கும்போது பேசிக் ரத்த பரிசோதனை, அவங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் எவ்வளவு இருக்குது, ரத்தத்தில் சுகர் எவ்வளவு அளவு இருக்குது, இதெல்லாம் வந்து பேசிக் பரிசோதனை, பேசிக் பிளட் இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவோம். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் டெஸ்ட். இப்போ இந்த ஹார்மோன் டெஸ்ட்டில் என்னென்ன ஹார்மோன்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு ஹார்மோன் பார்க்கலாம். அது வந்து ஃப்ரீ தைராய்டு பார்த்தா பெட்டர், அதாவது எம்டி ஸ்டொமக்கில் தண்ணி கூட குடிக்காம தைராய்டு டெஸ்ட் கொடுக்கணும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் எவ்வளவு இருக்குது, அது பெண்மைக்குரிய ஹார்மோன்ஸ் அதை நாங்கள் சொல்லுவோம். அந்த ஹார்மோன்ஸ்லாம் எவ்வளவு இருக்குது. ரெண்டாவது பால் சுரக்கும் ஹார்மோன் ப்ரொலாக்டின் நாங்கள் சொல்லுவோம். அந்த பால் சுரக்கும் ஹார்மோன் அதிக அளவில் இருந்ததுன்னு சொன்னால் அதுவே குழந்தையின்மைக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஸோ அந்த ப்ரொலாக்டின் ஹார்மோனை நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். ஐந்தாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹார்மோன்லாம் ரொட்டீனாக ஒரு பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸில் வந்துடும். ஐந்தாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்ஹெச்ன்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ ஏஎம்ஹெச் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெண்மணிக்கு கரு முட்டையிலேருந்து எந்த அளவுக்கு முட்டை உற்பத்தி ஆகும் சக்தி இருக்குதுங்கிறது அந்த ஏஎம்ஹெச் நமக்கு சொல்லி காட்டிடும். ஸோ இது ஏஎம்ஹெச் ஹார்மோன். இது வந்து ஹார்மோன் டெஸ்ட். இப்போ இது பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ், ரத்த பரிசோதனை இல்லாம மேற்கொண்ட சில பரிசோதனைகள்லாம் இருக்கு. ஸ்கேன் அது என்னன்னு பேசலாம். அதுக்கு முன்பு நேர்கிட்ட பேசிடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து ஹெப்சிபா பேசுறேன் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. சொல்லுங்க ஹெப்சிபா. மேடம் எனக்கு வந்து 3 years ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி. சரிங்கம்மா. ஆனா வந்து குழந்தை இல்ல. சரி. நாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது சொன்னாங்க நீர்க்கட்டி இருக்கு, அதனால வந்து இல்ல கருமுட்டை வளரல அப்படின்னு சொல்லிட்டு லேப்ரோஸ்கோப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க மேம். சரிம்மா. இப்ப லேப்ரோஸ்கோப் பண்ணி 1 month ஆகுது. திரும்பவும் இந்த HMG 75IU சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷன் 3 days போட்டாங்க. சரிம்மா. போட்டுட்டு 12th day ஸ்கேன் எடுக்க வர சொன்னாங்க மேம். இப்போ 12th day போய் ஸ்கேன் எடுக்கும்போது இது வந்து பாலிகுலர் வந்து ரொம்ப ஸ்மாலா தான் இருக்குது, திரும்பவும் சாட்டர்டே வாங்க ஸ்கேன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். ஏன் எதனால மேம் அப்படி ஆகுது? இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா முட்டை உற்பத்தியை இன்னும் கொஞ்சம் நல்லா வளர வைக்கும். அதுதான் உங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷனோட வேலை. இப்போ திருப்பியும் உங்களுக்கு ஸ்கேன் வர சொல்லியிருக்கிறது 12வது நாள்லேயே உங்களுக்கு அந்த முட்டையோட அளவு எவ்வளவு இருக்குதுன்னு ஒரு சீரியலாக நம்ம மெஷர் பண்ணி பார்க்கறதுக்கு தான். 12வது நாள் 13, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சில ஹாஸ்பிட்டல்ஸில் பண்ணுவாங்க, சில ஹாஸ்பிட்டல்ஸில் டெய்லியும் 12th டேலேருந்து 15th டே வரைக்கும் என்னைக்கு முட்டை உற்பத்தி நல்லா அந்த சைஸ் வெடிச்சு வருதோ அன்னைக்கு உங்களை மேற்கொண்டு அடுத்த ஸ்டெப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் உங்கள் டாக்டர் என்ன யோசிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அந்த முட்டை உற்பத்தி தன்மை பார்க்கறதுக்கு ஒரு சீரியலாக ஒரே நாளெல்லாம் தெரிஞ்சிடாது, 12லேருந்து 15 நாட்களுக்கு சீரியலாக செக் பண்ணி பார்க்குறேன். இன்னும் சில இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஒரு ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. இப்போ எங்கள் சுகன் மருத்துவமனையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் 11th டேலேருந்தே செக் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு இந்த கருமுட்டை உற்பத்தி எப்படி இருக்குது, அதோட முட்டை வளர்ச்சி எப்படி இருக்குது. அது ஒரு சீரியல் டெஸ்ட் தாம்மா, இதை பற்றி நீங்கள் பயந்துக்க வேண்டாம். லேப்ரோஸ்கோபி போன மாதம் தான் பண்ணியிருக்கீங்க, ஒரு 3 months டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலாகவே கன்சீவ் ஆகிறதுக்கு எல்லா சான்ஸும் இருக்குது. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. நீங்க செல்போன்ல இருந்து பேசுறீங்களா? ஆமா. சரியான இடத்துல நின்னு பேசுறீங்களா? சரி. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. லைன் கிளியரா இல்லைங்களேம்மா? சரி, நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ மேடம், நான் திருச்சியில இருந்து பேசுறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ சொல்லுங்கம்மா. மேடம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு பீரியட்ஸ் டைம்ல இப்போ மேரேஜ் ஆகி 4 months ஆயிடுச்சு. ஓகே. வந்துட்டு எப்படின்னா நானும் ஹஸ்பண்ட் ஒன்றாவும் இருக்கும் பொழுது அது இருக்க முடியல. அதே சமயம் பீரியட்ஸ் அந்த டைம் வரும்பொழுது ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே வயிறு வலி ஓவர் ஆகிட்டே இருக்கு. சரிங்கம்மா. அதனால வந்துட்டு கன்சீவ் ஆகிறதுக்கு ஒரு மாசம் கூட தள்ளி போனது. அதுக்கப்புறம் பீரியட்ஸ் ஆயிட்டேன். சரிம்மா. ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு எப்படின்னா தைராய்டு இருக்கா அப்படின்னு செக் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் அது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் அந்த வயிறு வலி ஸ்டொமக் பெயின் அதிகமாயிட்டே இருக்கு மேம். அது வந்து சொல்லியிருக்காங்க கர்ப்பப்பையில வந்துட்டு வீக்கமா இருக்கு, அதுக்காக டேப்லெட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படின்னா நாங்க வந்துட்டு டேப்லெட் கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறம் திரும்ப ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் வீக்கம் கம்மியாயிட்டே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது எதனால மேம்?
இப்போ உங்களுக்கு நீங்கள் என்கிட்ட கிளியராக சொல்லலை, கர்ப்பப்பை வீக்கம் தான் சொல்லியிருக்கிறீங்க. கர்ப்பப்பை வீக்கம் வேற, கர்ப்பப்பை சுவர் வீக்கம் வேற. எது உங்களுக்கு வீக்கமாக இருந்ததுங்கிறத எனக்கு கிளியராக தெரியணும். ரெண்டாவது, வெறும் தைராய்டு டெஸ்ட்டை வச்சே உங்களுக்கு குழந்தையின்மைக்கு காரணமா அப்படிங்கிறத நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. நிறைய பரிசோதனைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது, பீரியட்ஸ் டைமில் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வயிறு வலி ஏற்படும் அப்படின்றத நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி எல்லா பெண்களுக்குமே அடி வயிற்றில் வலி, மனசோர்வு, மூட் ஸ்விங்ஸ்ன்னு நாங்கள் அதை சொல்வோம். அதாவது சில நேரம் சந்தோஷம் இருக்கும், சில நேரம் கோவம் ஜாஸ்தி வரும், மார்பகங்கள்லாம் ஹெவியாகும். இதை நாங்கள் ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி நார்மலாக இது வந்து ஒரு பேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதையும் தாண்டி உங்களுக்கு பெயின் ரொம்ப சிவியராக இருக்குதுன்னா டெஃபினட்டாக இவாலுவேட் பண்ணி பார்க்கணும். எதனால் இந்த மாதிரி பீரியட்ஸ் டைமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதிக அளவில் பெயின் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம் மேம். நல்லதும்மா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. மேம், எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி வந்து எனக்கு மேரேஜ் ஆகி 2.5 ஃபர்ஸ்ட் பேபி வந்து எனக்கு பிரெயின் இம்ப்ரூவ்மெண்ட்லேருந்து 4 monthsலேயே அபார்ட் பண்ணிட்டோம். சரிங்கம்மா, பிரெயின் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிங்க? அது வந்து ஸ்கேன்லேயே சொல்லிட்டாங்க ஏதோ. சரிம்மா, இப்போ சொல்லுங்கள், உங்களோட டவுட் என்ன சொல்லுங்கள். இப்போ வந்து எனக்கு இப்போ 7 months ஆகுது. சரி. எனக்கு கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. 14 வீக் அந்த பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. அப்புறம் ஸ்கேன்லாம் நார்மலா தான் இருந்துச்சு, பிளட் டெஸ்ட் எல்லாமே நார்மலா தான் இருந்தது. சரிங்கம்மா. இப்போ நான் வந்து 5th month எடுக்க வேண்டிய ஸ்கேன் எடுக்கல. ஓகே. அதனால பிரச்சனை எதுவும் இருக்காதுல்ல மேம்? இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு குழந்தைக்கு மூளை வளர்ச்சி சரியில்லை, நீங்களே அபார்ட் பண்ணியிருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. டெஃபினட்டாக இந்த ப்ரெக்னன்சியில் நீங்கள் இன்னும் அதிக அக்கறை கொடுத்து சீரியல் ஸ்கேன் டெஃபினட்டாக பண்ணி ஆகணும். இப்போ இந்த 5th month ஸ்கேன் மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அனாமலி ஸ்கேன்னு நாங்கள் சொல்லுவோம். இன்னும் அதர் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டார்கெட் ஸ்கேன்னு சொல்லுவோம், குறிக்கோள். அதாவது மெயினாக குழந்தைக்கு ஏதாவது குறைபாடு இருக்குதா நம்ம செக் பண்ணி பார்க்குறது. இப்போ அந்த ஸ்கேனை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கிறீங்க, திருப்பி 7th monthல செக் பண்ணியிருக்கலாம். இப்போ மெயினாக குழந்தைக்கு குறை இருக்குமா அப்படிங்கிறது உங்கள் டவுட் இருந்ததுன்னு சொன்னால், பேபி வந்து 7 மாதத்துக்கு அப்புறம் வெவ்வேறு பொசிஷன்ஸில் மாறி இருக்கும். அதாவது ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை நாங்கள் ஸ்கேன் பண்ணி குறை இருக்குதான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பட் சிறு சிறு குறைகள் மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? நீங்கள் ரத்த பரிசோதனை எல்லாமே எடுத்திருக்கிறீங்க. ஸோ சீரியல் ஸ்கேன் இதுக்கு மேலே மிஸ் பண்ணாமல் கரெக்டாக மருத்துவர்கிட்ட அணுகி செக்அப் கரெக்டாக எடுத்துக்கோங்க. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம், வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் இளவரசி, சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேம், மெனாவரத்துலேருந்து. என்ன சந்தேகம் கேளுங்கம்மா. ஹலோ டாக்டர், குட் மார்னிங். குட் மார்னிங்மா, இளவரசி சொல்லுங்கள். எனக்கு கல்யாணமாகி 11 years ஆகுது மேம். சரிங்கம்மா. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பேபி இருக்கா, 10 years ஆகுது. ஓகே. 2 years முன்னாடி ஆனால் லூப் போட்டேன். 1 year கழிச்சு காப்பத்தி போட்டேன். மென்சஸ் ப்ராப்ளம் வந்துச்சு, சரியா வரவே இல்லை. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி 5 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் 3 years போட்டேன், 1 yearல எடுத்துட்டேன். ஓகே. எடுத்து இப்போ 2 years முன்னாடி கன்சீவ் ஆனா எனக்கு தெரியல, மென்சஸ் ப்ராப்ளம் இருந்ததால தள்ளி வந்ததால நான் அதை செக்அப் பண்ணாம விட்டுட்டேன். சரிங்கம்மா. அது அபார்ஷன் ஆயிடுச்சு. சரி. அடுத்து நான் கன்சீவ் ஆகவே இல்லை மேம். அது அபார்ஷன் ஆன உடனே ரொம்ப உடம்பு ப்ராப்ளம் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருந்து எண்டோஸ்கோபி மூலமா நீர் கட்டி இருந்ததுன்னாங்க. அது எண்டோஸ்கோபி மூலமா கிளியர் பண்ணாங்க. திரும்பவும் மென்சஸ் வந்து ப்ராப்ளமா இருக்கு, சரியா வரதில்லை. ஓகே. உங்களோட வெயிட் எவ்வளோ இருக்கிறீங்க நீங்க? எனக்கு வெயிட் எனக்கு காப்பாத்தி போட்டோன்னே 75 மேல ஏறிடுச்சு மேம். 50ல இருந்தது. ஓகே. மற்ற ரத்த பரிசோதனை எல்லாம் பண்ணியிருக்கிறீங்களா? அதான் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல நீர் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்கம்மா. இப்போ நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது வெயிட் ரிடக்ஷன் மெயினாக பண்ணணும். சரிங்களா? உங்களோட வெயிட் 75 கிலோ. உங்கள் ஹைட் எவ்வளோமா இருக்கிறீங்க? ஹைட் சரியா தெரியல மேம், ஹைட் செக் பண்ணது இல்ல. இருந்தாலும் 75 கிலோஸ் நீங்க சொல்றீங்க. ஒரு 5 அடி இருந்தீங்கன்னா டெஃபினட்டா நீங்க கண்டிப்பா ஒரு 5 கிலோலேருந்து 7 கிலோ வரைக்கும் வெயிட்டை டெஃபினட்டா குறைங்க. வாக்கிங் டெய்லியும் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, சிம்பிள் ஸ்டெப்ஸ், அதாவது மாடிப்படி ஏறி இறங்குங்க, லிஃப்ட் யூஸ் பண்ணாதீங்க, நிறைய நேரம் நிற்கிற மாதிரியான வேலைகள்லாம் நிறைய செய்யுங்க. இதெல்லாம் ஆர்டினரியாவே வெயிட் ரிடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது, ஜிம் போய் ஜாயின் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. வீட்லேயே சில வேலைகள்லேயே நம்ம அதிக அளவில் வேலை செய்யும் போது வெயிட் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும். டயட்டே கொஞ்சம், அதாவது ஆரோக்கியமான ஆகாரங்கள், புரத சத்து அதிகம் இருக்க ஆகாரங்கள் டெஃபினட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இது கம்பைன் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த நீர்க்கட்டிகள் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி வரும். பீரியட்ஸும் ரெகுலரைஸ் ஆகும். இது இல்லாமல் வெறும் நீர்க்கட்டி மட்டும்தான் காரணமா இல்லை வேறு ஏதாவது காரணமாங்கிறத ரத்த பரிசோதனை பண்ணி செக்அப் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றிம்மா. டாக்டர், இப்போது ஹார்மோனல்ஸில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் அண்ட் அதுக்கு என்ன மாதிரியான டெஸ்ட்டெல்லாம் வேணும்னு சொன்னீங்க. இதே மாதிரி ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அவர்களுக்கு என்னென்ன டெஸ்ட்டெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை.
சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த ஹார்மோனல் டெஸ்ட் பற்றி சொன்னீங்க. அண்ட் அதில் வேறு என்னென்ன டெஸ்ட் இருக்குது அண்ட் பாய்ஸ்க்கு பண்ணக்கூடிய டெஸ்ட் என்ன? இப்போது லேடிஸ் எடுத்துட்டா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஹார்மோன் டெஸ்ட்டோட. பட் அது மட்டுமே கிடையாது, இன்னும் நம்ம ஸ்கேன்லாம் இருக்குது. மேற்கொண்டு ஹெச்எஸ்ஜின்னு சொல்லலாம். ஃபைனலாக லேப்ரோஸ்கோப்பி பண்ணி கரு குழாயில் ஏதாவது அடைப்பு இருக்குதா, கீழே மருந்து செலுத்தி கரு குழாய் அடைப்பு இருக்குதா, கரு முட்டையில் நீர் கட்டி இருக்குதான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். இது லேடிஸை பொறுத்த வரைக்கும். இப்போ மேல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா பேசிக் ரத்த இன்வெஸ்டிகேஷன்ஸ், பேசிக் ரத்த பரிசோதனை. இது நார்மலாக ஃபீமேல்ஸ்க்கு பண்ணுற மாதிரியே மேல்ஸ்க்கும் நம்ம பேசிக் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இது இல்லாமல் ஸ்பெஷல் டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விந்தணு பரிசோதனை. இப்போ இந்த விந்தணு பரிசோதனை நார்மலாக நாங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 days வந்து ஆப்ஸ்டினன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது வைஃப் கூட கான்டாக்டில் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நமக்கு கவுண்ட் நமக்கு கிளியராக கிடைக்கும். ரெண்டாவது, இந்த விந்தணு பரிசோதனையில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் எவ்வளவு இருக்குது பேசிக்காக. ரெண்டாவது, அப்நார்மல் ஸ்பெர்ம்ஸ் ஏதாவது இருக்குதா, அது அதாவது அந்த தலை சரியாக ஃபார்ம் ஆகாமல், டெய்ல் சரியாக ஃபார்ம் ஆகாமல், டெய்ல் இல்லாமல் அந்த மாதிரி. மூணாவது, டெட் ஸ்பெர்ம் ஏதாவது இருக்குதா. நாலாவது, ஃப்ரக்டோஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அந்த விந்தணுவில் இருக்கக்கூடிய அந்த உயிரணுக்களுக்கு தேவையான ஒரு எனர்ஜி அதில் அளவுக்கு அதிகமாக இருக்குதா இல்லை அது கம்மியாக இருக்குதாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது நார்மலாக விந்தணு பரிசோதனை. விந்தணு பரிசோதனையில் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 மில்லியனுக்கு மேலே இருந்தாலே ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஸ்டில் நாங்கள் 20 மில்லியனுக்கு கீழே போனால் தான் நாங்கள் ஆலிகோஸ்போமியா சொல்லுவோம். ஸ்டில் நாங்கள் 30 மில்லியன் 20 to 30 இருந்தாலே நாங்கள் அவங்கள ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு டிஃபர் ஆகும். எங்கள் சுகன் மருத்துவமனையில் we start them on treatment when they are on the lower scale. அதாவது அவங்களுக்கு கவுண்ட் குறைஞ்சிட்டு இருக்குதுங்கிறத நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக we advise them அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்கிறது. ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங், அதாவது குடிப்பழக்கம், சிகரெட்டு, புகைப்பழக்கம் இருந்தது, புகையில பழக்கம்லாம் இருந்ததுன்னு சொன்னால் அதை நாங்கள் கட் பண்ண சொல்லுவோம். மூன்றாவது, அதிக உஷ்ணம் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் அவங்களோட வேலை பளுவெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக உஷ்ணம் இருக்குதுன்னு சொன்னால் அவங்கள நாங்கள் ஒரு 2 months 3 months ரெஸ்ட் எடுக்க சொல்கிறது. ஏன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 60 days ஆகும், 60 நாள் ஆகும். அதாவது இந்த விந்தணுக்கள் போய் புது உயிரணுக்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கு 60 days ஆகும். ஸோ மினிமம் நம்ம 3 months ரெஸ்ட் கொடுத்தோம்னா அவங்களுக்கு 3 months கழித்து நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கா, அவங்களோட விந்தணுக்கள்லாம் கவுண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கிறத நமக்கு 3 months கழிச்சு தான் நமக்கு தொடர்ந்து பேசலாம். மேம் ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம், நான் அக்ஷயா வேலுச்சேரியிலேருந்து பேசுகிறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா, சொல்லுங்கள். மேடம், எனக்கு மேரேஜ் ஆகி பார்த்தீங்கன்னா 5 years ஆகுது. சரிங்கம்மா. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டே கன்சீவ் ஆனது வந்து ஐஏல தான் கன்சீவ் ஆனேன். அது கூட 3 years கழிச்சு தான். ஓகே. ஸோ அப்போ வந்து 7 months வரைக்கும் பேபி நல்லா இருந்துச்சு. சரிங்கம்மா. 7 months ஸ்கேன் பார்க்கும்போது நல்லா இருக்கு சொன்னாங்க. சடனாக எனக்கு தலைவலி வந்ததுனால நாங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனப்போ வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கு. ஸோ பேபிக்கு வந்து ஹார்ட் பீட் மட்டும் தான் இருக்கு, மற்ற ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரிம்மா. ஸோ ஒரு 2-3 days அப்சர்வேஷன்ல இருந்து ஸோ பேபி டெர்மினேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது பண்ணிட்டோம். அடுத்து ஒரு 8-9 monthsல நார்மலாவே கன்சீவ் ஆனேன். சரிங்கம்மா. அது வந்து பாத்தீங்கன்னா 45 daysலயே அபார்ட் ஆயிடுச்சு. சரிங்கம்மா. இப்போ இந்த செகண்ட் டைம் அபார்ட் ஆகி நியர்லி 1.5 years ஆயிடுச்சு. ஓகேம்மா. ஸோ நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்கேஸ் இப்போ லாஸ்ட் 3 monthsல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எக் வந்து ஃபாலிகுல் நல்லா இருந்துச்சு. பட் அது வந்து 2 months வந்து ரப்சர் ஆகல. அது என்ன ரீசனுக்காக ஹார்மோன் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. சீரம், ப்ரொலாக்டின், எஃப்எஸ்ஹெச் அந்த ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருந்தோம். சரிங்க. அதுக்காக அது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக 2 months எனக்கு டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. சரிங்கம்மா. இப்ப லாஸ்டா வந்து செக் பண்ணும்போது எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நாங்க ஃபர்தரா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் போகலாம்? ஓகே. இப்போ 2 தடவை நீங்கள் கன்சீவ் ஆகிருக்கீங்க. ஒரு தடவை ஐயுஐனா கூட செகண்ட் டைம் நீங்கள் நார்மலாக தான் கன்சீவ் ஆகிருக்கீங்க. அது 45 daysல அபார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் டைமில் 7th monthல உங்களுக்கு அதிகமாக தலைவலி வந்து நீங்கள் பரிசோதனை பண்ணி பார்த்ததில் உங்களுக்கு பிபி இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு தடவை பிபி ஒரு ப்ரெக்னென்சியில் வந்ததுன்னு சொன்னால் அடுத்தடுத்து ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய சான்சஸ் மிக மிக அதிகம். இரண்டாவது, உங்களுக்கு 45 daysல அபார்ஷன் ஆனதுக்கு வேறு என்னென்ன காரணங்கள் இருக்குதுங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது உங்கள் அதாவது மிஸ்கேரேஜ் நாங்கள் சொல்லும் போதே
அந்த குழந்தை வந்து நீங்கள் 45 டேஸில் ஆகுது குழந்தை, அதாவது 3 மாதத்துக்குள்ளாரே அது வந்து அபார்ட் ஆகுதுங்கும் போது நாங்கள் சில டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்ப்போம். இந்த குழந்தை வந்து எதனால் 3 மாதத்துக்குள்ளார அபார்ஷன் ஆயிருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மெயினாக மரபணு, அதாவது ஜெனட்டிக்காகவே டிஃபார்ம்டாக இருக்கலாம், ஒரு ஹெல்த்தியான ஒரு கருவாக இல்லாமல் இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கும்பொழுது டெஃபினட்டாக அதோட கரு வந்து உருவாகும் தன்மை இருந்து அந்த கரு சம்டைம்ஸ் கர்ப்பப்பையில் வந்து ஊன்ற முடியல அப்படின்னு சொன்னால் அதுவும் இந்த மாதிரி மிஸ்கேரேஜாக போய் முடிஞ்சிருக்கலாம். இப்போ மற்ற எல்லா பரிசோதனையும் உங்களுக்கு நார்மலுங்கும் போது நீங்கள் மைண்டை ரிலாக்ஸ்டாகவே வச்சுக்கலாம். அடுத்த ப்ரெக்னன்சிக்கு 3 மந்த்ஸ்க்கு நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் அருகில் இருக்கும் மகப்பேறு மருத்துவரை அணுகி நீங்கள் பர்டிகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். என்ன விதமான ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கலாம். ரெண்டாவது, அடுத்த ப்ரெக்னன்சியில் பிபி வரதுக்கான சான்சஸ் இருக்குதுங்கிறதுனால அடிக்கடி, அதாவது 15 நாட்களுக்கு ஒரு முறை உங்களோட பிபியை செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். வெயிட் கெயின் ஏதாவது அன்யூஷுவலாக அதிக அளவில் உடல் பருமன் இருந்ததுன்னு சொன்னால் வெயிட்டை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். டயட்டில் கீரை நிறைய எடுத்துக்கோங்க, புரத சத்து அதிகம் இருக்கிற ஆகாரங்கள் எடுத்துக்கோங்க. சத்து மாவு கஞ்சி இப்போ இன்றைக்கி ரொம்ப காமனாக அவைலபிளாக இருக்குது. இந்த சத்து மாவு கஞ்சிலாம் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னிங்கன்னா சம அளவில் உங்களுக்கு எல்லா விதமான சத்தும் கிடைக்கும். ரெண்டாவது, கால்சியம் சத்தும் அதிகம் இருக்கக்கூடிய பால், கால்சியம் சத்து அதிகம் இருக்கக்கூடிய பால்லாம் நிறைய டயட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா அடுத்த ப்ரெக்னன்சியில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னன்சியாக கொண்டு போகலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தையின்மை மாதிரி தெரியல, ஏற்கனவே ஒரு நார்மல் கன்செப்ஷன் ஆகி 45 டேஸில் அபார்ஷன் ஆயிருக்கிறதுனால குழந்தையின்மைங்கிறது ஒரு செக்கில் தான் நம்ம வச்சுக்கலாம். நார்மலாக கன்சீவ் ஆகிறதுக்கே முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அருகில் இருக்கும் ஒரு நல்ல இன்ஃபர்டிலிட்டி சென்டர் போய் நீங்கள் பார்க்கலாம். உங்களோட ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து போய் பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, நான் சரண்யா ஜெய்ப்பூர்லேருந்து பேசுகிறேங்க. என்ன சந்தேகமா கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்கள். ஹலோ. ஹலோ டாக்டர், நான் இப்போ 5 months கன்சீவாக இருக்கேன். சரிங்கம்மா. ஸோ இப்போ வந்து லாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்க மாதிரி இருக்கு அண்ட் வேகினல் இரிட்டேஷனும் இருக்கு. ஸோ இது ஏதாவது இன்ஃபெக்ஷனா, இது ஏதாவது சீரியஸ் ப்ராப்ளம் ஆகுமா? ஓகே, நீங்கள் ஒன்று கிளியராக புரிஞ்சுக்கணும். ப்ரெக்னென்சியில் நார்மலாகவே ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்க தான் செய்யும். நார்மலாக ஒரு இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அதில் உங்களுக்கு அரிப்பு இல்லை, துர்நாற்றம் இல்லை, அதனால் உங்களுக்கு டிஸ்டர்பன்சஸ் எதுவும் இல்லைன்னு சொன்னால் அதை பற்றி நம்ம பெருசாக ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். ஆனால் அதே வெள்ளைப்படுதல் வந்து தயிர் மாதிரி இல்லை கட்டி கட்டியாக அதிக அளவில் போயிட்டு அரிப்பு ஏற்படுத்தி சுற்றிலும் இந்த இருக்கிற ஏரியாவில் ரெட்னஸ் கொடுத்ததுன்னு சொன்னால் டெஃபினட்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். உலர்ந்த, அதாவது நன்கு காய வைத்து, அதாவது நல்ல சூரிய வெளிச்சத்தில் காய வச்ச ட்ரெஸ்ஸஸே நல்லா யூஸ் பண்ணுங்கள். ஈரமாக இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம், இன்னர் வேர்ஸ்லாம் ஈரமாக போடாதீங்க. பாலிஸ்டர் அந்த நைலான்லாம் ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏரேஷன் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். தண்ணி நிறைய குடிங்க. பர்சனல் ஹைஜீனை இம்பார்ட்டண்ட்டாக கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் டாக்டர். இப்போ இந்த ட்ரெஸ் மீனம்பாக்கம்ல யார் பேசுறீங்கம்மா? பரமேஸ்வரி மீனம்பாக்கம். நல்லதும்மா. என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. சொல்லுங்க பரமேஸ்வரி. லைன்ல இருக்கீங்களா? சரி, நன்றிம்மா. டாக்டர், இப்போ ட்ரெஸ்ஸஸ்னு வரும்பொழுது பாய்ஸ்க்கு வந்து ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த விந்தணுக்களை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தானா? இல்லை, நீங்கள் ஒன்று இதில் கிளியராக புரிஞ்சுக்கணும். பாய்ஸுன்னு எடுத்துக்கிட்டு நீங்கள் அதில் டைட் அண்டர் கார்மெண்ட்ஸ் எதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் தேவைப்படுது. அதாவது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கூல், அதாவது ரொம்ப அதிக உஷ்ணம் இருக்கக்கூடிய ஒரு என்வாயன்மெண்ட் இருந்ததுன்னு சொன்னால் நார்மலாக ஃபார்ம் ஆகிட்டு வர உயிரணுக்கள் கூட டேமேஜ் ஆகி டெத் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப டைட்டாக அண்டர்வேர் வேர் பண்ணும்போது இந்த டெம்பரேச்சர் ஆல்டர் ஆகி அதனால தான் உங்களுக்கு இந்த உயிரணுக்கள் டேமேஜ் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் ஆல்டர் ஆகாத மாதிரி லூஸ் அண்டர்வேர்ஸ் வேர் பண்ணிக்கிறது பெஸ்ட். அதே மாதிரி நிறைய பேர் வேலைகள் கூட சொல்லுவாங்க, ஒரு கெமிக்கல் லைன்ல இருக்காங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கெமிக்கல், மெஷினரிஸ், ஹார்ட்வேர்ஸ், அதிக அளவில் ட்ராவல் பண்ணுறது, ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி பைக்லேயோ இல்லை அதிக அளவில் ட்ராவலிங் நிறைய இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரெஸ்ட் அதிகம் கிடையாது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதிக அளவு அவங்களோட பாடி டெம்பரேச்சர் ஆல்டர் ஆகிடும். மெயின் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணும். அந்த உஷ்ணம் மாறுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட விந்தணுக்கள் குறைய ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து பேசலாமா ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? நான் திருச்சியில இருந்து பேசுறேன். நல்லதும்மா. என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம்மா. மேடம், எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆகுது. சரிங்கம்மா. ஆனா வந்து போன மாசம் ஒரு 4 நாள் மட்டும் தள்ளி போச்சு. சரிங்கம்மா. ஆனா இந்த மாசம் வந்து குளிக்கிற தெரியும், ஆனா குளிக்கல. ஆனா வந்து வெளில வந்து கெட்டியா படுது அதிகமா. சரிங்கம்மா. அதான் மேடம், அதுல எதுவும் ப்ராப்ளமா இல்ல எதனால அப்படி படுது மேடம்?
நீங்கள் கட் பண்ணுங்கள், நான் இதுக்கான விடையை நான் சொல்கிறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த வெள்ளைப்படுதல் வந்து நீங்கள் வரி பண்ணிக்கணும்னா கட்டி கட்டியாக தயிர் மாதிரி போகுது அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக நீங்கள் அருகில் இருக்க மருத்துவரை அணுகுங்க. இப்போ அந்த வெள்ளைப்படுதல் அரிப்பு ஏற்படுத்துச்சுன்னு சொன்னால் உங்களோட பர்சனல் ஹைஜீனை இம்ப்ரூவ் பண்ணணும். மெயினாக இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் வந்து குழந்தையின்மைக்கு காரணமாக இருக்குமா அப்படிங்கிற உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னு சொன்னால் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் கூட காரணமாக இருக்கலாம். ஸோ அருகில் இருக்க மருத்துவரை அணுகி இந்த வெள்ளைப்படுதலுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சிருங்க. அதாவது பீரியட்ஸ் தள்ளுச்சுனாவே அது பிரெக்னன்சி கிடையாது, அது கன்ஃபார்ம் பண்ணி பார்க்கணும். 4 days 5 days தள்ளுறது உடனே நம்ம பிரெக்னென்ட்டு நம்ம முடிவு பண்ணிக்காம நீர் பரிசோதனை அதாவது யூரின் டெஸ்ட் பண்ணி ஊர்ஜிதப்படுத்தினதுக்கு அப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோ. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? பொள்ளாச்சிலேருந்து பேசுகிறேன். நல்லதும்மா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. நான் இப்போ 5 months கன்சீவாக இருக்கேன். சரிங்கம்மா. எங்க செஸ்ட்ல வந்து ஒரு கட்டி மாதிரி இருக்கு. சரிங்கம்மா. அது எதனால வந்துன்னு தெரியல. ஓகே, இப்போ அந்த கட்டினால உங்களுக்கு வலி இருக்குதுங்களா? வலியெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஓகேம்மா, வலது மார்பகம் இடது மார்பகம் ரெண்டுத்துலேயுமே இருக்குதுங்களா, இல்லை ஏதாவது ஒரு இதில் தான் இருக்குதுங்களா? லெஃப்ட் சைடு மட்டும். லெஃப்ட் சைடு மட்டும். சரிங்கம்மா. இப்போ இந்த கட்டினால் நீங்கள் என்ன அளவில் இருக்குதுங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். டெஃபினட்டாக அருகில் இருக்கும் மகப்பேறு மருத்துவர் அணுகி இந்த கட்டிக்கான தீவிர பரிசோதனை எடுத்துக்கோங்க. நாங்கள் மேமோகிராம் அதாவது அந்த மார்பகங்களை ஸ்கேன் பண்ணக்கூடிய வசதிகள்லாம் இன்றைக்கி வந்துருச்சு. நார்மலாக இது வந்து ப்ரெக்னன்சினால் இந்த கட்டி வந்திருக்குமான்னு உங்கள் சந்தேகம் இருந்ததுன்னா டெஃபினட்டாக கிடையாது. ப்ரெக்னன்சினால் கட்டி வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. உங்களுக்கு இந்த கட்டி ஃபார்ம் ஆகிற தன்மை இருந்திருக்கும், அது இந்த ப்ரெக்னன்சியில் அதிகமாக வெளிப்பட்டிருக்கலாம். அதனால் அருகில் இருக்க மகப்பேறு மருத்துவர் அணுகி நீங்கள் டெஃபினட்டாக ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கோங்க. மார்பகங்கள் ஸ்கேனுன்னு இன்றைக்கி நிறைய அட்வான்சஸ்லாம் வந்துருச்சு. அதில் அந்த கட்டியோட அளவு, அந்த கட்டி அடியில் ஸ்டக்காக இருக்குதா, இல்லை ஃப்ரீயாக மூவபிளாக இருக்குதா, கட்டினால உங்களுக்கு மேற்கொண்டு வேறு ஏதாவது உபாதைகள் வருமாங்கிறத டெஃபினட்டாக கண்டுபிடிச்சிடலாம். நன்றிம்மா. டாக்டர், நம்ம லேப்ரோஸ்கோபி பற்றி ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் நீங்கள் நீர்க்கட்டி பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. சில பேருக்கு இந்த சாக்லேட் சிஸ்டெல்லாம் கூட இருக்கும் இல்லையா, அதற்கும் இது யூஸ் ஆகுமா? டெஃபினட்டாக. இப்போ நீர்க்கட்டியில் அதோட எக்ஸ்ட்ரீம் லெவல் தான் இந்த சாக்லேட் சிஸ்டர் நாங்கள் சொல்லுவோம். அதாவது சாக்லேட் சிஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் ஃபார்ம் ஆகி அதோட க்ரோத் வந்து அதாவது வளர்ச்சி வந்து அரெஸ்ட் ஆகி வெளியில் முட்டை ரிலீஸ் ஆக முடியாது தான் இந்த நீர்க்கட்டி. அப்படி இருக்கும்பொழுது அந்த கட்டிக்குள்ளாரே இரத்த கசிவு ஏற்பட்டு அதுதான் வந்து அந்த கலர் மாறி ரத்த கலர் வந்து இருக்க இருக்க அப்சார்ப் ஆகி லைஸ் ஆகி அதாவது உடஞ்சி அது அந்த ரத்தம் வந்து ஒரு இடத்துல கட்டுதுன்னு சொன்னால் அதோட நிறம் மாறும் இல்லைங்களா, அந்த மாதிரி மாறும் போது தான் இந்த சாக்லேட் சிஸ்ட் உருவாகிறது. அதுக்கு லேப்ரோஸ்கோபி தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஓப்பன் சர்ஜரி விட லேப்ரோஸ்கோபி தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். எதுக்கு இந்த நுண்துளை அறுவை சிகிச்சை இந்த சாக்லேட் சிஸ்ட்டுக்கு யூஸ்ஃபுல்னு நான் சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இது வந்து ஒரு சின்ன மைக்ரோ சர்ஜரி, அதாவது 3 ஹோல்ஸ் போட்டு நம்ம பண்ண போகிறோம். இதனால் மெயினாக பேஷண்ட்டுக்கு அட்வான்டேஜ் அதிகம். அதாவது மார்னிங் அட்மிட் ஆகலாம், ஈவினிங் வீட்டுக்கு போகலாம். ஓப்பன் சர்ஜரியில் ஒரு 5 நாள் 7 நாள் கண்காணிப்பில் இருக்கணும். 3வது பார்த்தீங்கன்னா இந்த நுண்துளையை நம்ம இறக்கி கேமரா உள்ளார செலுத்துறதுனால இந்த சாக்லேட் சிஸ்ட் அல்லாது வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குதாங்கிறதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 4வது இந்த சாக்லேட் சிஸ்ட்டை நம்ம இந்த லேப்ரோஸ்கோபி மூலமாகவே நம்ம அதை லைஸ் பண்ணி அந்த சிஸ்ட்டை மட்டுமே கட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை இந்த லேப்ரோஸ்கோப்பியில் பெஸ்ட்டாகவே கிடைக்கும். இது மேற்கொண்டு இந்த டியூப்ல அடைப்பு ஏதாவது இருந்ததுன்னா அதையும் நம்ம செக் பண்ணி கூட பார்த்துடலாம். தொடர்ந்து பேசலாம் மேம். நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் திருவள்ளூர்லேருந்து பேசுகிறோம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம். சொல்லுங்கம்மா. வணக்கம். என் பேர் மோகனா. சரிங்க மோகனா, என்ன சந்தேகம் கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. குழந்தை பிறந்து 1 வருஷத்துல குழந்தை பிறந்து இறந்துச்சுங்க. 7.5 மாசத்துல பிறந்து இறந்துச்சு குழந்தை. சரிங்கம்மா. செகண்ட் டைம் வந்து குழந்தை தங்குனாலும் 7.5 மாசம் கழிச்சு தான் பிறப்போம் அப்படின்றாங்க. கர்ப்பப்பையில வந்து ஃபைபர் தடுப்பு வளர்ந்துருக்குன்னு சொல்றாங்க. உங்களோட ஆடியோ கிளியரா இல்ல. கர்ப்பப்பையில வந்து ஒரு தடுப்பு தடுப்பு வளர்ந்துருக்கு சொல்றாங்க. கர்ப்பப்பையில தடுப்பு சுவர் வளர்ந்துருக்குதுங்களா, இல்ல கர்ப்பப்பையில கட்டி ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா? கட்டிலாம் இல்ல, ஒரு ஃபைபர் மாதிரி இருக்கு. சரிங்கம்மா. ஓகே, ஒரு சுவர் மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா. அதான குழந்தை திருப்பி 7 மாசம் தான் பிறக்கும்ன்றாங்க. இது வேற என்ன ட்ரீட்மெண்ட்டும் இல்லையா? இப்போ உங்களோட சந்தேகம் இந்த கர்ப்பப்பையில உள்ளார இருக்கிற தடுப்பு சுவர்னால அடுத்தடுத்து வரக்கூடிய பிரெக்னன்சி பாதிக்குமான்னு கேட்குறீங்க தானேம்மா?
ஆமாம்மா. இப்போ இந்த கர்ப்பப்பையில் நடுவில் இருக்கிற சுவர் எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குதுங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதாவது அதை பரிசோதனை பண்ணுறதுக்குன்னே நிறைய அட்வான்சஸ்லாம் வந்துருச்சு. ஒன்று நம்ம ஹிஸ்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். அது வழியாக இந்த சுவரை எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குதுங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்து அது வழியாகவே நம்ம அந்த ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி மூலமாகவே அந்த தடுப்பு சுவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். இரண்டாவது, இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது காரணம் இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ மேற்கொண்டு 7 மாதம் வரைக்கும் நீங்கள் குழந்தை தங்கி இருக்குதுங்கிறதுனால ஒரு சுவர்னால இது அபார்ஷன் ஆன மாதிரி தெரியும். 7 மாதம் வரைக்கும் குழந்தை வளர்ச்சி அடையுதுன்னு சொன்னால் கர்ப்பப்பை விரியும் தன்மை இருக்குது. அந்த சுவர் எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குதுங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதான் டீட்டெயிலாக அதை செக் பண்ணி பார்த்துக்கிறது பெட்டர். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, இங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம் வணக்கம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. இப்போ 5 months ப்ரெக்னென்ஸாக இருக்கு. சரிங்கம்மா. எனக்கு அது கீழே ரொம்ப வலிக்குது. அடி வயிறு வலிக்குதா? அந்த கீழே ரைட் சைடு ரொம்ப பெயினா இருக்கு. ஓகேம்மா. பேக் பெயினும் ரொம்ப இருக்கு. ஓகேம்மா. இப்போ பேக் பெயின் பிரெக்னன்சியில் காமன் தான். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து அதிகமாக கீழே வலிக்கிறதுனால அதே இடத்துல அந்த பின்னாடி அங்கே வலிக்குது. சரிங்கம்மா. இப்போ மெயினாக நீங்கள் சொல்கிறது அடிவயிறு வலி, பேக் ஏக்குன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? ஓகேம்மா. அடிவயிறு வலிக்கு என்னென்ன காரணங்கள்ங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இரண்டாவது, நார்மலாக உங்களோட உணவு பழக்கத்தில் கொஞ்சம் கால்சியம் அதிகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பேக் பெயின் சரியாயிடும். டெஃபினட்டாக அருகில் இருக்கும் மகப்பேறு மருத்துவர் அணுகுங்க. ஒரு பரிசோதனை பண்ணி லோக்கலாக செக் பண்ணி பார்த்துக்கங்க. வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குதா இந்த அடிவயிறு வலி இருக்கிறதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க. நன்றி. வேறு ஏதாவது சந்தேகம் இருக்காம்மா? அந்த ஒயிட் ஆகுது. ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேம்மா, ஒயிட் டிஸ்சார்ஜ் பிரெக்னன்சியில் நார்மல் தான். ஆனால் அதுவே துர்நாற்றம் வீசினாலோ இல்லை அரிப்பு ஏற்படுத்தினாலோ இல்லை லோக்கலாக உங்களுக்கு அங்கே அந்த ஏரியாவெல்லாம் அரிச்சு அதில் புண்ணு ஏற்பட்டுச்சுனாலும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். பர்சனல் ஹைஜீன், அதாவது அதை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஒயிட் டிஸ்சார்ஜை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நன்றிம்மா. டாக்டர், இந்த லேப்ரோஸ்கோப்பிங்கிறது ஜஸ்ட் ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தடா இல்லை ஸ்கேனிங் மெத்தடா? அது இது ஒரு ட்ரீட்மெண்ட். அதாவது நீங்கள் ஒன்று இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறத கண்டுபிடிச்சு அதை ட்ரீட் பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணும். ரெண்டுத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எந்த வித காரணமுமே இல்லை ஆனால் இவங்களுக்கு குழந்தை தங்கவே மாட்டேங்குது அப்படி, அதாவது ஹஸ்பண்ட் சைட்லேருந்தும் கிளியர் ஆயிடுச்சு, ஒய்ஃப் சைட்லேருந்து எல்லா பிளட் டெஸ்ட்டும் நார்மலாக இருக்குது, வேறு எதுவுமே காரணம் இல்லை அப்படிங்கும்போது நாங்கள் இதை லேப்ரோஸ்கோப்பி பண்ணி பார்ப்போம். அந்த லேப்ரோஸ்கோப்பியில் நம்ம கீழே வழியாக மருந்து செலுத்தி டியூப்லாம் அடைப்பு இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை நீர்க்கட்டி இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீர்க்கட்டி தான் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் அகெயின் லேப்ரோஸ்கோப்பி தான். ஸோ அதே சிட்டிங்கில் நம்ம அந்த நீர்க்கட்டியை நம்ம ட்ரீட் பண்ணி விட போகிறோம். அதே மாதிரி டியூப்ல அடைப்பு இருக்குதுன்னு சொன்னால் சின்ன கைட் வயர் மாதிரி, அதை நாங்கள் ஹிஸ்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். அது வழியாகவே கைட் அந்த சின்ன சின்ன அடைப்பெல்லாம் ரிலீஸ் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். நிச்சயமா. இப்போ நார்மலாக ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கும் இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகும்பொழுதும் மிஸ்கேரேஜ் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கலாம். அது எதனால வருது அப்படிங்கிற ரீசன் சொல்லுங்க. அதற்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த நார்மலோ இல்லை ட்ரீட்மெண்ட்டோ இந்த ப்ரெக்னென்சி அப்படின்னு வரும்பொழுது மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் எல்லாம் இருக்கும்? ஓகே, மிஸ்கேரேஜ் நார்மலாக தங்குறதுலையும் ஏற்படலாம், இல்லை நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து வரதுலையும் ஏற்படலாம். இப்போ எதனால இதெல்லாம் மிஸ்கேரேஜஸ் ஆகலாம்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபர்ஸ்ட் 3 monthsக்குள்ளார மிஸ்கேரேஜ் ஆகும். இப்போ எதனால் 3 monthsக்குள்ளார மிஸ்கேரேஜ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மெயினாக மரபணுக்களில் மாறுதல்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை அதோட கண்டினியூஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி அதை முடியல அப்படின்னு சொன்னால் அது மிஸ்கேரேஜ் ஆகிடும். ரெண்டாவது, வேறு ஏதாவது குழந்தைக்கு குறைபாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுவும் அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக மிஸ்கேரேஜ். ரெண்டுத்துலேயுமே நடக்கும். ட்ரீட்மெண்ட்லேயும் சரி, நார்மல்லையும் சரி. ட்ரீட்மெண்ட்டு நார்மல்னு பெரிய பாகுபாடு ஒன்றும் கிடையாது. மெயினாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து குழந்தை தங்கிடுச்சுன்னு சொன்னாவே அது சக்ஸஸ்ஃபுல் தான். அதுக்கப்புறம் ஆரோக்கியமான குழந்தை தான் அது. ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் மெயினாக என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா கருமுட்டை உற்பத்தியை தான் நாங்கள் ஸ்டிமுலேட் பண்ணி விடுறோம். அவ்வளோதான், பெருசாக வேறு எதுவும் மாறுதல். நார்மலாக வர்ற கருமுட்டையை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி ஃபார்ம் பண்ணி வெளியில் ஆரோக்கியமான கருமுட்டையை வர வச்சு அதை நாங்கள் தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். தொடர்ந்து பேசலாம் மேம். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? திருச்சியிலிருந்து பேசுறோம் மேடம். நல்லதுமா. என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா.
இது மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. சரிங்கம்மா. இது நவம்பர் மாசம் தான் வந்துட்டு கன்சீவ் ஆனேன். சரிங்கம்மா. ஒரு 3 மாசத்துலயே அபார்ஷன் ஆயிடுச்சு. சரிங்கம்மா. அப்புறம் டேப்லெட்லாம் கொடுத்தாங்க. பாதி இது வெளியே வந்துருச்சுப்பா, இப்போ கொஞ்சம் தான் இருக்கு, டேப்லெட் வச்சுக்கிட்டா சரியாயிரும் அப்படின்னாங்க. சரிங்கம்மா. அப்புறம் ஸ்கேன் பண்ணி அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்க்க தேவையில்லை, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பாருங்க, நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கல. சரிங்கம்மா. அதனால இப்போ இந்த மாதம் வந்துட்டு 10 நாள் கூட வந்திருக்கு. இன்னைக்கு தான் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன், லைட்டாக தான் தெரியுது. அதாவது திருப்பி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு கோடு தெரியுதுங்களா? லைட்டாக தெரியுது மேடம். சரிங்கம்மா. உங்களோட டயட்டில் கீரை நிறைய சேர்த்துக்கோங்க, தண்ணி சத்து அதிகம் எடுத்துக்கோங்க, ஃபோலிக் ஆசிட் மாத்திரை உங்கள் மருத்துவர் அணுகி எடுத்துக்கோங்க. மேற்கொண்டு வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் தேவைப்படுமான்னு உங்களோட பழைய ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? டாக்டர், அந்த மிஸ்கேரேஜ் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, அதில் வேறு என்னென்னலாம்? இப்போ இது குழந்தை பற்றி நம்ம சொன்னோம். குழந்தையிலே குறைபாடு இருந்ததுன்னு சொன்னால் அந்த குழந்தை வந்து மிஸ்கேரேஜ் ஆகிடும். ரெண்டாவது, தாய்க்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுவும் மிஸ்கேரேஜில் போய் முடியும். மெயினாக பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வாய் இது ரெண்டுத்தில் மிஸ்டேக் இருந்ததுன்னு சொன்னால் மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான, அதாவது அபார்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னென்ன வித மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கர்ப்பப்பையில் கட்டி இருக்கலாம், இப்போ ஒரு நேயர் சொன்ன மாதிரி கர்ப்பப்பையில் தடுப்பு சுவர் ஃபார்ம் ஆகிருக்கலாம், இல்லை கர்ப்பப்பையில் சின்ன சின்ன பாலிப்ஸ் மாதிரி அதுவும் இருந்து அதை டிஸ்டர்ப் பண்ணலாம். அதாவது கர்ப்பப்பைனா வெளியில் கிடையாது, கர்ப்பப்பை சுவர்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த சுவருக்குள்ளார பாலிப், அதாவது சின்ன திராட்சை பழம் மாதிரி இருக்கும், அது இருந்தால் கூட அந்த குழந்தை தங்கும் என்வாயன்மெண்ட்டை அது உண்டு பண்ணி தராது. இப்போ இது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பை வாய் லூஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுவும் மிஸ்கேரேஜில் போகலாம். இல்லை கர்ப்பப்பை வாயில் புண்ணு அதிகம் இருக்குது, இன்ஃபெக்ஷன் அதிகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்ஃபெக்ஷனே ஒரு காரணமாக இருந்து மிஸ்கேரேஜஸில் கொண்டு போய் முடிச்சிடும். ஓகே, இப்போ அந்த இன்ஃபெக்ஷன் வந்து முன்னாடியே கண்டுபிடிக்க முடியாதா? இருக்குது, நிறைய பரிசோதனை இருக்குது. அதாவது ஆரம்பத்திலே அவங்க நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும். அதாவது என்னன்னா, நிறைய லேடிஸ் வெள்ளைப்படுதல ஒரு கூச்சமாக நினச்சிக்கிட்டு இதை வெளியில் எப்படி போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க நார்மலாக நினச்சிக்குவாங்க. அதனால தான் கிளியர் பண்ணுறது. நார்மலாக வெள்ளைப்படுதல் வந்து பீரியட்ஸ் வரதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி இருக்கும். ரெண்டாவது, பீரியட்ஸ் ஆனதுக்கப்புறம் 2வது வாரம், அதாவது 12 நாட்கள்லேருந்து 16 நாட்கள் வரைக்கும் நார்மலாக இருக்கும், தண்ணி மாதிரி படும். இது இல்லாமல் இந்த ஆர்கிடெக்சர் மாறுது அப்படின்னு சொன்னாவே அது அப்நார்மல் தான். ரெண்டாவது, இந்த வெள்ளைப்படுதல் தயிர் மாதிரி போகலாம், இல்லை கிரீன் கலர் மாதிரி வரலாம், அரிப்பு ஏற்படுத்தலாம், அதாவது கெட்ட வாடை வீசலாம், துர்நாற்றம் வீசலாம். இப்போ இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும்போது அவங்க ஆரம்பத்திலே ட்ரீட்மெண்ட் வந்துட்டாங்கன்னா கீழே நாங்கள் ஸ்மியர் எடுத்து பார்ப்போம். அதாவது அந்த வெள்ளைப்படுதல் இருக்கிற ஏரியாலே நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்து அதை நாம் பூஞ்சக்காளான் இருக்குதான்னு அதில் செக் பண்ணி, மெயின் பார்த்தீங்கன்னா பூஞ்சக்காளான் தான். அதாவது அதிக காற்றோட்டம் இல்லாத இடம் அப்படிங்கிறதுனால அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் மெயின் காமன். ஸோ அது இருக்குதான் நம்ம செக் பண்ணி பார்த்தா அதில் ஆரம்பத்திலே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் இதில் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ல கொண்டு போய் விடாது. தொடர்ந்து பேசலாம் ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர், குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. எனக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷமா ஆகுது மேம். சரிங்கம்மா. குழந்தை இல்லை, முன்னாடி இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் தைராய்டு செக் பண்ணோம், தைராய்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் நார்மலா கன்சீவ் ஆகல, அப்புறமா ஐஓஐ ட்ரை பண்ணலாம் சொன்னாங்க, ஐஓஐ பண்ணோம். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் 2 மந்த்ஸா கன்சீவா இருந்தேன், அபார்ஷன் ஆயிடுச்சு. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் திரும்ப 2 தடவை ஐஓஐ பண்ணோம், திரும்பவும் நிக்கல, ஒரு 1 மந்த் அப்படியே இப்ப வந்துட்டு. அதுக்கப்புறம் திரும்ப பீரியட் டைமும் வரமாட்டேங்குது, வெயிட் கம்மி பண்ண சொன்னாங்க, வெயிட் கம்மி பண்ணா நீர் கட்டி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. வெயிட் கம்மி பண்ணா நீர் கட்டி சரியாயிடும்னு சொன்னாங்க. வெயிட்டும் குறைச்சி பார்த்துட்டேன், 65 இருந்தா அதுல இருந்து 53 வந்துட்டேன். அப்பவும் குறையிற மாதிரி நீர் கட்டி அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். அதாவது நானும் எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தாச்சு மேம், திரும்ப அந்த கன்சீவ் ஆக மாட்டேங்க மேம், எனக்கு கஷ்டமா இருக்கும். சரிங்கம்மா, நீங்கள் மன வருத்தத்தை விடுங்க. இது சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். அதாவது ஒரு தடவை ஐயூஐ பண்ணி உங்களுக்கு குழந்தை தங்கி இருக்குது, அதனால் மனசை தளர விடாதீங்க. மெயினாக நாங்கள் ஐயூஐயில் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கருமுட்டை தான், அதுலேருந்து வெடித்து வர முட்டையில் நாங்கள் செயற்கை முறையில் நம்ம விந்தணு செலுத்தி அந்த கருவை உருவாக்குறோம். அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு கருமுட்டை உற்பத்தி ஒரு தடவை நல்லா இருந்திருக்கு. ரெண்டாவது, இந்த நீர்க்கட்டி ப்ராப்ளம்க்கு 2 கிலோ வெயிட் குறைஞ்சதுங்கிறது அது பத்தாத ஒரு விஷயம். நீங்கள் ஒரு 5
50லேருந்து 7 கிலோ வரைக்குமாவது நீங்கள் வெயிட் குறைங்க. உங்களோட டயட்டை மாடிஃபை பண்ணுங்கள். உங்களோட டயட்டில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான ஆகாரங்கள், புரத சத்து அதிகம் இருக்கிற ஆகாரம் எடுத்துக்கோங்க. நிறைய தீவிர மருத்துவ பரிசோதனை எடுத்து, ரத்த பரிசோதனை உங்களுக்கும் சரி உங்கள் கணவருக்கும் சரி 2 பேருக்குமே பரிசோதனை பண்ணி வேறு ஏதாவது காரணம் இருக்குதா இந்த குழந்தை தங்காமல் போகிறதுக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? திருச்சியிலேருந்துங்க மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. ஹலோ மேடம், எனக்கு மேரேஜ் முடிஞ்சு 1.5 இயர்ஸ் ஆச்சு. சரிங்கம்மா. ஆனால் வந்து மந்த்லி 28 டேஸ் ஒருக்கெல்லாம் பீரியட்ஸ் ஆகுது. சரிங்கம்மா. ஒரு சில மாசம் மட்டும் 2 நாள் 3 நாள் தள்ளி போகுது, அப்புறம் பீரியட் ஆயிடுச்சு. சரிங்கம்மா. நம்ம வந்து மார்பகம் வந்து இடது பக்கம் மார்பகம் கொஞ்சம் பெருசாகவும் வலது பக்கம் மார்பகம் ஓரளவு கொஞ்சம் சின்னதாகவும் இருக்குது. சரிங்கம்மா. அது எதுவும் ப்ராப்ளம் ஆகும் மேடம்? இல்ல அதனால எதுவும் குழந்தை தங்குறது பாதிக்கும்? உங்களோட இந்த மார்பக பிரச்சனைனால குழந்தையின்மை காரணம் கிடையாது. சரிங்களா? இப்போ மேரேஜ் ஆகி 1 இயர் தான் ஆயிருக்குது. இதுக்கு மேலேயும் நீங்கள் குழந்தை தங்கலங்கும் போது தீவிர மருத்துவ பரிசோதனை எடுத்துக்கங்க. இந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி மார்பகங்கள் அதிகமாக வெயிட் ஆகுது, ஒரு சைட் மாறி மாறி வருதுங்கிறது மெயினாக ஹார்மோன் ப்ராப்ளம் தான். புரியுதுங்களா? அது வந்து ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்னு நாங்கள் சொல்லுவோம். அதில் வாட்டர் ரிட்டென்ஷன் இருக்கும், அதாவது நீர் கோக்கும் தன்மை அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில். அதனால உங்களுக்கு ஹெவியாக தெரியலாம். அது குழந்தையின்மைக்கு காரணம் நிச்சயமாக கிடையாது. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நான் ராமநாதபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு குழந்தை 6 மாசம் வயிற்றுல இருக்கும்போது இறந்துருச்சு மேடம். சரிங்கம்மா. இப்போ 1 மாசம் ஆகுது இறந்து. இப்போ அது ரத்தம் இல்ல 5 மாசம் வரை நல்லா தான் துடிப்பா நல்லா தான் இருக்குங்க நாங்க. சரிங்கம்மா. 6வது மாசம் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அப்படி இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேம்மா. எதனால இறந்துச்சுன்னா தண்ணி சத்துல ஹீமோகுளோபின் எடுத்துட்டா இருந்துச்சு, ரத்த அளவு கம்மியா இருக்கனால தான் இறந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்கம்மா. இப்போ குழந்தை இறந்ததுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதில் ரத்த அளவு ஒரு பார்ட்டு தான். அதுவும் 8 புள்ளிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு ரத்த இது கிடையாது. ஆனால் கண்டிப்பாக அனீமியா இருக்குது உங்களுக்கு. அதை நீங்கள் இரும்பு சத்து அதிகம் இருக்கிற ஆகாரங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்த முறை நீங்கள் குழந்தை தரிக்கணும்னு நினைக்கும் போது 3 மாதங்களுக்கு முன்பே நீங்கள் மகப்பேறு மருத்துவர் அணுகி ஃபோலிக் ஆசிட் மாத்திரை அவங்க டாக்டரே கொடுப்பாங்க. உங்களோட உணவு பழக்க வழக்கங்களெல்லாம் மாற்றுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எடுத்து அந்த ப்ரெக்னன்சியை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம். மெயினாக டயட்டை மாற்றுங்க. குழந்தை 6 மாதத்தில் இறந்து போகுதுன்னு சொன்னால் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. எதனால் இறந்ததுங்கிறத ஒரு தீவிர பரிசோதனை பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. கல்யாணம் ஆகி 6 இயர்ஸ் ஆகுது மேடம். எனக்கு 5 இயர்ஸ்ல ஒரு பையன் இருக்கான். சரிங்கம்மா. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கூட குழந்தை இல்ல, ஃபார்மே ஆகவே இல்லை. இப்ப நாங்க செக் பண்ணி பார்த்ததுல ஓவரிஸ் நல்லா இருக்கு, யூட்ரஸ் நல்லா இருக்கு, ஆனா எக் வந்து சின்னதா இருக்கு, கம்மியா இருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா. இப்ப குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் முதல் குழந்தைக்கும் ரொம்ப வித்தியாசம் ஆச்சுன்னா அதுவும் ப்ராப்ளம் ஆகும்னால இப்ப நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வந்து இது பெரிய ப்ராப்ளமா இருக்குமா மேடம்? எக் ஃபார்மேஷன் இல்லாம இருக்கிறது. எக் ஃபார்மேஷன் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு லைனில் தான் சொல்லியிருக்கிறீங்க. இதுக்கு நிறைய டெஸ்ட் எல்லாம் இருக்குது. அதாவது ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், எத்தனை கருமுட்டை ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், ரத்த பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக் வந்து சின்ன சின்ன லெவலில் பிளாக் ஆகி நிற்கிதுன்னா அது பிசிஓன்னு சொல்லுவாங்க. அதுவா இல்லை உங்களுக்கு முட்டை உற்பத்தியே கம்மியாக இருக்குதாங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய டெஸ்ட் எல்லாம் இருக்குது. அந்த மருத்துவ பரிசோதனை பண்ணி உங்கள் கருமுட்டை உற்பத்தி தன்மை எவ்வளவு இருக்குதுங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நான் வந்து காரைக்குடியில இருந்து அம்பிகா பேசுறேங்க. நல்லதுமா, என்ன சந்தேகம் சொல்லுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம்மா. எனக்கு வந்து 30 வயசு ஆகுது. சரிங்கம்மா. யூட்ரஸ்ல வந்து ஃபைப்ராய்டு கட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2 பாயிண்ட் சின்னதா 2 இருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன அளவில் இருக்குமா? 2.17 × 1.5. சரிங்கம்மா. குழந்தைகளாம் இருக்குதுங்களா? இதுக்கு வேற குழந்தை 2 பசங்க இருக்காங்க. சரிங்கம்மா. ஓகே. உங்களுக்கு டேப்லெட் மூலமா சரி பண்ண முடியுமா இல்ல எடுக்க தான் முடியும் அப்படிங்கறாங்க. அதான் உங்கள்ட்ட கேட்கலாம். ஓகேம்மா. இப்போ 30 வயது தான் ஆகுது உங்களுக்கு. இதுல சின்ன சின்ன கட்டிகள் தான். இதை பத்தி நீங்க பெருசா worry பண்ணிக்க வேண்டாம். 6 மாதம் இல்லைன்னா ஒரு 8 மாத இடைவெளியில திருப்பி மீண்டும் நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்து அந்த கட்டி வளருதான் செக் பண்ணி பாருங்க. ரெண்டாவது, அந்த கட்டினால உங்களுக்கு வேற ஏதாவது உபாதைகள் வருதா, அதாவது அதிக உதிரப்போக்கு இருக்குதா, உதிரப்போக்கு டைம்ல மென்சஸ் டைம்ல அடிவயிறு வலி அதிகமா இருக்குதாங்கிறத பாருங்க. அதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னாதான் நம்ம அடுத்த
கட்டமாக நம்ம சிகிச்சைக்கே நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி இருந்தே இருக்குது, கட்டி வளர்ந்துக்கிட்டே இருக்குது, உங்களுக்கு வந்து உதிரப்போக்கு அதிகம் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்குது. மருந்து மூலமாக இந்த கட்டியை கரைக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. பட் அதுலேயும் நாங்கள் சக்ஸஸ் ரேட் அதிகம் நாங்கள் சொல்கிறது கிடையாது. அதோட கட்டியோட அளவை பொறுத்து எந்த இடத்துல இருக்குதுங்கிறத பொறுத்து தான் நம்ம அடுத்த கட்டமான ட்ரீட்மெண்ட்டை நம்ம டிசைட் பண்ண முடியும். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? திண்டுக்கல்ல பேசுறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. மேடம், பொண்ணுக்கு வந்து 14 முடிஞ்சு 15 வயசு ஆகுது. சரிங்கம்மா. இன்னும் டாக்டர் செக்அப் கூட்டு போனா செக்அப் எல்லாம் நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்கம்மா. ரத்த பரிசோதனை எல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்களாம்மா? அது பண்ணல மேம், ஸ்கேன் மட்டும் பண்ணனாங்க. வெறும் ஸ்கேன்ல நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துட முடியாது. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 16-17 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமும் நீங்கள் அந்த பெண்மணி அந்த பொண்ணுக்கு வந்து நீங்கள் ஏஜ் அட்டெண்ட் பண்ணலன்னு சொன்னால் தீவிர மருத்துவ பரிசோதனை எடுத்துக்கோங்க. பட் இட் இஸ் அ ரைட் டைம். இதுதான் கரெக்ட் டைம். நீங்கள் உங்களோட அந்த பரிசோதனையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது கரெக்ட் டைமு. வெறும் ஸ்கேனில் நம்ம டிசைட் பண்ணி சொல்லிட முடியாது. நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் ரத்த பரிசோதனையிலே சுரபிகள் டெஸ்ட் இருக்குது, அதில் ரத்த அளவு டெஸ்ட் இருக்குது, நிறைய டெஸ்ட் இருக்குது. அதை டெஸ்ட் பண்ணி பாருங்க. நன்றிம்மா. டாக்டர், இந்த ஆண்கள் அப்படின்ற விஷயத்தில் பார்க்கும்பொழுது விந்தணுக்கள் இல்லாமல் இருக்கிறதோ இல்லை மொட்டிலிட்டி கம்மியாக இருக்கிறதோ இல்லை நீங்கள் நிறைய ரீசன் சொன்னீங்க. இது இல்லாமல் வெரிகோசில்ன்ற பிரச்சனை வந்து காமனாக சொல்லப்படுது. சிலர் வந்து அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாதுன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே என்னதான் அது இருந்தால் பிரச்சனை வருமா? பிரச்சனை தான். வெரிகோசில் ஒரு குழந்தையின்மைக்கு வெரிகோசிலும் ஒரு காரணம் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு சுத்தின்னு நாங்கள் அதை சொல்லுவோம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா காலில் கூட நமக்கு அந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வரும். நரம்பு சுத்தின்னு சொல்கிறது, ரொம்ப நேரம் அதிகம் நிற்கிறாங்கன்னு சொன்னால் காலில் நரம்பு சுற்றி வரும். பட் நமக்கு அந்த காலில் ரத்த ஓட்டம் தான் நமக்கு மெயினுங்கிறதுனால அதனால எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு இந்த வேரிகோசீலுங்கும் போது அந்த ரத்த ஓட்டங்கள்லாம் மாறும். அந்த ரத்த சுத்தின்னு ஏற்படும் போது அந்த நரம்பு சுத்தின்னு அதை தமிழில் சொல்லுவாங்க. அப்படி நரம்பு கிடையாது, ஆக்சுவலாக அது வந்து ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு அது அப்படி அப்படியே பெருசாக தடிச்சு போயிருக்கும். அதனால சீரான ரத்த ஓட்டம் இல்லை அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிறதுலேருந்து மெச்சூராகி வெளியில் வர்ற வரைக்கும் பாதிப்பு இருக்கும். எப்போதுமே ஒரு உயிரணுக்கள் நல்ல ஃபார்ம் ஆகி வரணும் அப்படின்னா சீரான ரத்த ஓட்டம் வேணும். அது இந்த வெரிகோசில் கண்டிப்பாக அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். தொடர்ந்து பேசலாம் ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறோம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்கள். சரி, நான் டேஸ் வந்து 10 நாள் தள்ளி போடுங்க, அதுக்கப்புறம் நான் நார்மலாக வந்துடுதுங்க. அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு. உங்கள் வயது என்னம்மா? ஏன் ஒரு 1 இயர் ஆகுதுங்க. 20 வயசுங்க. உங்களுக்கு 20 இயர்ஸ், இவங்களுக்கு 20 இயர்ஸ். ஓகேம்மா. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா 24 நாட்கள்லேருந்து 35 நாட்களுக்குள்ளார எப்போ வேணால் மாதவிடாய் வரலாம். 10 நாட்கள் தள்ளி போகிறது மாதம் நடக்குதா, இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறை நடக்குதா, 6 மாதத்துக்கு ஒரு முறை நடக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். இந்த ரத்த பரிசோதனை எடுத்து பாருங்கள், ஸ்கேன் பரிசோதனை எடுத்து பாருங்கள். வேறு ஏதாவது காரணம் இருக்குதா, இல்லை ப்ரெக்னன்சியாக கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 10 நாள் தள்ளி போகுதுன்னா நீட் டெஸ்ட் கூட பண்ணி பாருங்கள். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். ராம்நாட்ல இருந்து சித்ரா பேசுறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு வந்து தைராய்டு வந்து 10.5 இருக்கு. சரிங்கம்மா. அப்புறம் லெஃப்ட் ஓவரியில வந்துட்டு எக் வந்து ஃபார்ம் ஆகவே இல்லை, ரைட் ஓவரியில மட்டும் அதிகமா எக் ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்கம்மா. இது பிரெக்னென்ட் ஆக சான்ஸ் இருக்கா? ஓகே. இப்போ நீங்கள் தைராய்டுன்ட்டு சொல்லிட்டு ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் சொல்லியிருக்கிறீங்க. தைராய்டுன்னு எடுத்துக்கிட்டாலே 3 வேல்யூ இருக்குது. அதை நீங்கள் எதை சொன்னீங்கிறது தெரியல. ரெண்டாவது, ஒரு சைடு மாதம் ஒரு பெண்மணிக்கு நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சைட்லேருந்து தான் கரு வந்து சரியான கரு, அந்த முட்டை வந்து சரியான அளவில் வளர்ந்து வெடிச்சு வரும். 2 சைட்லேருந்துமே வெடிக்காது. ஏதாவது ஒரு பக்கம் தான், ஒன்று வலது பக்கம் இல்லைன்னா இடது பக்கம். ஒரு மாதம் வலது பக்கம் இருந்ததுன்னு சொன்னால் அடுத்த மாதம் இடது பக்கம் இருக்கலாம், இல்லை அதே வலது பக்கம் கூட இருக்கலாம். அதனால் மாதம் வந்து ஒரு சைடு கரு முட்டையிலேருந்து முட்டை வெடித்து வெளியில் வரும். தைராய்டு லெவலை நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள், இல்லைனா நீங்கள் அருகில் இருக்கும் மகப்பேறு மருத்துவரை நீங்கள் அணுகி உங்களோட ரிப்போர்ட்ஸை சப்மிட் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர், குட் மார்னிங். குட் மார்னிங்மா. மேடம், எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது.
சரிங்கம்மா. குழந்தை ஒரு டைம் இருந்து அபார்ஷன் ஆயிடுச்சு. சரிங்கம்மா. அப்புறம் இப்போ ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. அப்ப ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு டியூப் டெஸ்ட் பார்த்தாங்க. டியூப் டெஸ்ட் பார்த்ததுக்கு 2 பக்கம் பிளாக் ஆயிருக்கு, அடைப்பு இருக்கு டியூப்ல. ஓகேம்மா. இந்த டியூப் டெஸ்ட் எப்போ எடுத்தாங்கம்மா? இப்போ 9வது மாசம் எடுத்தாங்க மேடம். சரிங்கம்மா. உங்களுக்கு அந்த அபார்ஷன் ஆகி எத்தனை நாள் இடைவேளையில் இந்த டியூப் டெஸ்ட் எடுத்தாங்க? இப்பதாங்க மேடம் நாங்க 1 வருஷம் ஆச்சு அபார்ஷன் ஆகி. அப்போ நீர் டெஸ்ட்லாம் பண்ணி பிரெக்னன்சி ஊர்ஜிதப்படுத்துனீங்களா? படுத்துனதுல குழந்தை வந்து சரியா ஹார்ட் பீட் இல்ல, வளர்ச்சி இல்ல சரிம்மா. இப்போ டியூப் 2 அடைப்பு இருக்குங்களா? 2 பக்கம் அடைப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஆபரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா. ஆபரேஷன் பண்ண கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்காங்க மேடம். சரிங்கம்மா. இப்போ நீங்க டியூப்ல அடைப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. லாப்ரோஸ்கோபி மூலமா உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்களா? ஆமாங்க மேடம். சரிங்கம்மா. இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா இந்த டியூப்ல அடைப்புங்கிறத அந்த சின்ன கைட் வயர் போட்டு அந்த அடைப்பு எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குதுங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். சின்ன சின்ன அடைப்பு தான்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த டியூப் ஒயர் சென்ட் பண்ணும்போதே அதை செலுத்தும் போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த சின்ன சின்ன அடைப்பு ரிலீஸ் ஆகிடும். இப்போ இந்த டியூப் அடைப்புங்கிறது உங்களுக்கு குழந்தை நார்மலாகவே தரிச்சிருக்கிறதுனால டியூப் அடைப்பு இருக்குமாங்கிறது கூட ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. சின்ன இடைவெளியில் 2 சைடு டியூப் அடைக்குமாங்கிறது சந்தேகம் தான். எதுக்கும் திருப்பியும் மகப்பேறு மருத்துவர் அணுகி தீவிர மருத்துவ பரிசோதனை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த லாப்ரோஸ்கோபி பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் டியூப் அடைப்பு இருக்குதா இல்லையானே தெரிஞ்சு போயிடும். நன்றிம்மா டாக்டர். இன்றைய ஹலோ டாக்டரில் லாப்ரோஸ்கோப்பியோட யூசஸ்லாம் என்ன அப்படின்னு சொன்னீங்க. நிறைய பேர் அது வெறும் ஜஸ்ட் ஸ்கேனிங் மெத்தட் மட்டும்தான் அப்படின்னு நினைப்பாங்க. அது இல்லாமல் அது ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே கூட அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைய ஹலோ டாக்டரில் கலந்து கொண்டதற்கு நன்றி டாக்டர். வணக்கம். நேர்களே, இன்றைய ஹலோ டாக்டரில் டாக்டர் சொன்ன தகவல்களெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஏன்னா குழந்தை பேரு அப்படிங்கிறது எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சுலபத்தில் கண்டறிஞ்சு நிச்சயம் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா குழந்தை பேரு என்பது சாத்தியம்தான் அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றியும் வாழ்த்துக்களும்.